ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும், எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரிசல்ட்டை பொறுத்தவரையும் நோட்டிஃபிகேஷனில் 9வது பக்கத்துலேயே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இதுவரையும் நடந்த எல்லா ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன்லையுமே ரிசல்ட் இது மாதிரி தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடிக்கு அவங்க அவங்களுக்கு எஸ்எம்எஸ் ப்ளஸ் இமெயில் ஷேர் பண்ணுவாங்க. அதாவது மெரிட் லிஸ்ட் 1ல் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இவங்க இந்த மாதிரி நீங்கள் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸும் இமெயிலும் போகும். ஓகே, அதுக்கப்புறம் அதாவது இந்த எஸ்எம்எஸ் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லாம் வெப்சைட்டில் அவங்க மெரிட் லிஸ்ட் 1 பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண எல்லாருமே அந்த மெரிட் லிஸ்ட் 1 நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை ஆக்டிவில் வச்சுக்கோங்க. மெரிட் லிஸ்ட் 1ல் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் தான் அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஓகே, இந்த வேலைக்கான ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20 நாளுங்க. இப்போது இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட்டு வர March 3. அதே மாதிரி அப்ளிகேஷன் எடிட் ஆர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 6/3லேருந்து 8/3 வரையும் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது வர 3/3 உங்களுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பண்ண முடியாது. 6, 7, 8 இந்த 3 நாளில் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். போர்ட்டல் எடிஷன் விண்டோ போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். நான் வீடியோ மூலமாக எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, March 8 வரையும் உங்களுக்கு இதோட ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. அதிலிருந்து மேக்ஸிமம் March எண்டு அப்படி இல்லைனா April 1st வீக்லலாம் இதற்கான ரிசல்ட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எப்படி ப்ரோ அவ்வளோ சீக்கிரம் முடியும், இவ்வளோ வேக்கன்சி, இவ்வளோ 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே அப்படின்னா, இந்த ரிசல்ட் மேனுவலாக யாரும் செக் பண்ண போகிறதில்ல. எல்லாமே கம்ப்யூட்டர் தான். அதாவது இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், ஒரு 2300 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே அந்த 2300 இடங்களில் எந்த கம்யூனிட்டிக்கு யார் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டை கொடுத்துரும். அதனால தான் இந்தியா முழுவதுமே கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நாளுக்குள்ளே இதற்கான ரிசல்ட்டை அவங்களால டிக்ளேர் பண்ண முடியுது. ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் 1ல் யாரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இருக்கோ அவங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் டிவிஷனல் ஹெட்டிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 15 நாளுக்குள்ளே அந்த 2000 பேர் இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா 2000 பேரும் போய் ஆகணும். யாரெல்லாம் போகலையோ, உதாரணத்துக்கு ஒரு 1400 பேர் போயிருப்பாங்க, ஒரு 600 பேர் போகாமல் இருப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. அதில் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா மிச்சம் உள்ள அந்த 650 பேர் கொண்ட புது லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் 2 உங்களுக்கு அடுத்து ரிலீஸ் ஆகும். அதாவது இப்போ 2000 வேக்கன்சி இருக்குது, அதில் 650 பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகலை இல்லை போய் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த 650 இடம் எங்கெங்கெல்லாம் காலியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த காலியான இடத்துல இரண்டாவதாக யார் இருக்காங்க, அதாவது முதல் ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்க அதை போகலை இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, இரண்டாவதாக யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை கொண்ட மெரிட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இதே மாதிரி கடந்த முறை கிட்டத்தட்ட 6 மெரிட் லிஸ்ட் வரையும் ரிலீஸ் பண்ணாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் gds.online.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணால் கரண்ட் 2024ல் மொத்தமாக 6 மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். இந்த மெரிட் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த முறையுமே நிச்சயமாக 5 முதல் 6 மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய மெரிட் லிஸ்ட் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கம்மியான மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட இந்த வேலை கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது முழுக்க லக்கை பேஸ் பண்ணது தான். 99% எடுத்தும் கிடைக்காம போயிருக்கு, 97% எடுத்தும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இடபிள்யூஎஸ் இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 85%க்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேலை கிடைக்க ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிரும்னு சொல்ல மாட்டேன், ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்புறம் யூஆர் இது போன்ற கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா ஒரு 95%க்கு மேலே உள்ளவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் இடபிள்யூஎஸ் அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 85%க்கு மேலே உள்ளவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு வருடத்திற்கு 2 முறை வரும். இந்த வருஷத்துக்கானது இப்போ வந்திருக்கு. இதே மாதிரி ஷெட்யூல் 2 அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த முறை நீங்கள் உங்களுக்கு தவற விட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த முறை கூட தாராளமாக வந்து இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத ட்ரை பண்ண முடியும். இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டை பொறுத்தவரையும் இந்த மார்ச் எண்ட் அப்படி இல்லைனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் உடனே அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும், மெரிட் லிஸ்ட் 2ல் என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் போட போகிறேன். இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு தொடர்பாக எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் இன்ஸ்டாவில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.